ஹாய்ங்க. லாஸ்ட் விலாகில் வீக்லி விலாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே நாளோட முடிச்சுட்டேன். நிறைய கண்டென்ட் இருந்தனால இப்போது வீக்லி விலாக் எடுக்கலாம், ஓகேவா? அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ், நமக்கு இன்ஸ்டாவில் 3K ஃபாலோவர்ஸ் வந்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி. அது என்ன தெரிலங்க, இட்லி மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது. இது வந்து ஜூடியோவில் வந்து வாங்கியிருந்தேங்க. பிளாக் ஆகிடுச்சு ஃபுல்லாக, தெரியுதா? இங்கே பாருங்கள், பிளாக் ஆகிடுச்சு. வேஸ்ட், வாங்காதீங்க ஜூடியோவில். புது ஷூ இன்றைக்கி தான் போட போகிறேன், பார்ப்போம். ஏன்னு தெரியலங்க, இந்த பாக்கெட் வச்ச ட்ரெஸ் மேலே மட்டும் க்ரேஸ் அதிகமாக இருக்குது. பசங்களுக்கு மட்டும் எல்லா ட்ரெஸ்லேயும் பாக்கெட் இருக்குது, நமக்கு செலக்டடான ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது. அதனால் இந்த பாக்கெட் வச்ச ட்ரெஸ்ஸை பார்த்தாலே கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்டட் ஆகிடுறேன். நீங்களும் அப்படி தானா? அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாப்பா, இத்தனை பேர் இந்த மாதிரி பாக்கெட்டுக்கு எக்ஸைட் ஆகிற ஆள் இருக்கீங்கன்னு. ஏன் லேட்டுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஏன்னா நம்ம கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு. நம்ம இன்றைக்கி ஏன் லேட்டுனா, மேடம் எழுந்தது லேட்டு. தலை குளிக்கிறாங்கண்ணா, சீக்கிரமாக எழுணுமா இல்லையா? எத்தனை மணிக்கு எழுந்தீங்க நீங்கள்? 6:30 மணிக்கு. 8 மணிக்கு எழுந்தாங்க. 8 மணிக்கு எழுந்து மேடம் கிளம்புறதுக்கு 9:30க்கு ரெடி ஆகிட்டாங்க. ஹேர் ஸ்டைல் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி உட்காந்து மறுபடியும் ரெடியாகி இப்போ 9:50 ஆகிடுச்சு ஆஃபீஸ் கிளம்ப. 9:50க்கு கிளம்பி நாங்கள் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகிறது மேடம்? இன்னொன்று சேம் பிச்சுங்க பார், சேம் பிஞ்ச் இன்னும் கொண்டு வந்து எடுத்துக்கப்பட்டீங்க. வந்துட்டோமா இந்த ஸ்பாட்டுக்கு? எக்ஸிட் போகலாம். இருக்கிற மரத்தில் இருக்க பூ சூப்பராக காமிக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல? Your vlog was really nice yesterday. Thank you. Food. Home food. எவ்வளோ டிராஃபிக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு ஃபுல்லாக டிராஃபிக். என் நிலமை வந்து யாருக்குமே வரக்கூடாது. எனக்கு வந்து யோகட்டு ரொம்ப பிடிக்கும். இங்கே எந்த கடையில் கேட்டாலுமே யோகட் இல்லை. திடீர்னு ஒரே ஒரு கடையில் அதிசயமாக கிடச்சிச்சு. சரி நானும் ஆன்ட்டி ஒரு யோகட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எவ்வளோ 13 சொன்னாங்க. நானும் பே பண்ணிட்டேன். வாங்கினா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. பரவாயில்ல, அந்த ஆன்ட்டி வந்து பார்க்கும்போதே பார்த்து சொன்னாங்க எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னு. பார்த்துட்டு சரி அவங்களே 30 ரூபீ மறுபடியும் கையில் கொடுத்துட்டாங்க.
என்ன மாதிரி கஷ்டமான நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாது. ஒர்க் முடிஞ்சு ரூமுக்கு வந்தாச்சு. இனிமேல் ரூமில் இருக்க வேலையை பார்ப்போம். என்ன, துணி துவைக்கணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், அவ்வளோதான். பார்ப்போம். அப்புறம் நம்மளோட ஷூஸ்லாம் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிப். எல்லோரும் நம்ம வந்து போட்டு போகிறதுக்கு முன்னாடி தானே க்ளீன் பண்ணுவோம். அதை விட்டுட்டு ஈவினிங் வந்த உடனே யூஸ் பண்ணி கழட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சா, ஐ மீன் ஒரு டிஷ்யூவோ ஏதோ வச்சு தொடச்சி எடுத்து வச்சா அது வந்து அதை விட கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். சும்மா அந்த ஜெப்டோவில் ஏதோ ஆர்டர் பண்ணப்போ அந்த டிஷ்யூ இதெல்லாம் சேர்த்து வச்சு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்போம். மறுபடியும் அப்படியே அதோட பாக்ஸ்குள்ளே எடுத்து வச்சிடலாம். துணியை போய் மிஷினில் போட்டு வந்துடலாம். நம்ம 6th floor போகணும். ஹாய். பரவாயில்ல, இப்போ ஒரு பக்கெட் துணி தான் இருக்குது. இவ்வளோ இருக்கும்போதே துவைச்சி போட்டால் தான் மேனேஜ் பண்ண முடியும். இல்லைனா நம்மளாலெல்லாம் நிறைய சேர்ந்துருச்சுன்னா துவைக்கிற மூட் வராது. போய் மெஷினில் போட்டு வந்துடுறேன். மினிட்ஸ் போட்டிருக்கேன். எப்படியும் 1 ஹவருக்கு மேலே ஆகும். இப்போ வந்து 5-6 டைம். நம்ம ஒரு 6-6க்கு வந்து பார்ப்போம். அப்பயும் அப்படி தான் இருக்கும். மொட்டை மாடிக்கு போயிட்டு வரலாமா? பாருங்க, இதுதான் நாங்கள் இருக்க ஏரியா. அப்படியே போனால் இதோ அதுதான் நம்ம ஆஃபீஸ். இந்த பில்டிங்கில் அதுக்கு பின்னாடி பாருங்க, அங்கே ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கான அது காடு கிடையாது. அது என்னென்னா HAL. இது என்னன்னே தெரியாது. வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஹாய். அங்கே ஒரு மிரர் இருக்குது. அங்கே போய் நம்ம வந்து வீடியோ எடுப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு மிரர் தான் இருந்துச்சு, இப்போ 2 மிரர். ஆக்சுவலாக இந்த ரூம் நம்ம ரூமாக இருந்திருந்தா செம்ம வசதியாக இருந்திருக்கும். வந்து வீடியோஸ்லாம் இங்கே நல்லா எடுத்துருந்துருக்கலாம். அப்படியே இங்கேருந்து வியூவை பாருங்களேன். எங்கப்பா செமிஃபைனல்ஸ் மேட்ச் பார்க்க போகிறேன்னா இல்லையான்லாம் தெரியல. பார்க்கலான்னு ஒரு ஆசையில் தான் இருக்கேன். ஆனால் என்னோடய ராசி என்னென்னா, நான் ஒரு மேட்ச் பார்த்தேன்னா நான் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறனோ அந்த டீம் தோற்றுரும். எனக்கு அதனால் பயமாக இருக்குது. நான் பார்த்து எனக்கு இந்தியா தோற்றுருச்சுன்னா அதை விட அவமானம் வேறு எதுவுமே இல்லை. ஃபேஸ் வாஷ் காலி ஆகிடுச்சு. அதனால் அது கூட அப்படியே சேர்த்து நமக்கு பிடிச்ச யோகட் ஆர்டர் பண்ணியாச்சு. பேக்கேஜ் மாறி இருக்கு. நான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது இங்கே கொஞ்சம் ஏதோ டிசைன்லாம் வந்திருக்கும். சொன்ன மாதிரி டைம் 6 ஆகிடுச்சு. 39 இருந்தது. 39 மினிட்ஸ் முடியாமல் 1 ஹவர் முடிஞ்சு வந்து பார்த்தோம். இன்னும் முடியல. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. அது வரைக்கும் உட்காந்து இங்கே சீரீஸ் பார்த்துட்ருக்கேன். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எடுத்து போட வேண்டியதுதாங்க. இந்தியா ஃபினாலே போயாச்சு. நான் ஃபஸ்ட்டு டைம் நான் மேட்ச் பார்த்து நான் சப்போர்ட் பண்ண டீம் ஜெயிச்சிருக்கு. எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கு. அந்த கடைசி ஒரு 2 ஓவர்லாம் அந்த பெத்தில் அவங்கள எப்போ விக்கெட் எடுப்பாங்கன்னு ஏங்கி அதுலேயே செத்து போயிட்டாங்க. கடைசியில் வந்து டூபே வந்து அவங்க போட்டு ஹார்திக் பாண்டியா எடுத்து அப்படி தான் விக்கெட் எடுக்கணும்னு இருந்திருக்கு போல். ஹாப்பி. அதுங்க பாரு. பாய். நெக்ஸ்ட் டே மார்னிங் துணியை எடுத்துகிட்டு போகிறேன். இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு போகலான் இருக்கேன். அதனால் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் கிளம்பணும். இன்னும் மேட்ச்
மேட்ச் பார்த்து அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தே நான் வெளியே வரல. கிளம்பவே டைம் ஆகிடுச்சு, இன்னும் சாப்பிடவும் இல்லை. போய் சாப்பிட்டு லஞ்ச் பேக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன் லேட் ஆச்சுனே தெரியல. ஆஃபீஸ் போனால் எப்படி இருக்குன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா மேலே ஒரு ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்காங்க. ஒன்றுமே தெரியறது. எங்கேயாச்சும் போனால் வாங்க இந்த இதை ஃபஸ்ட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். இப்போவே போடலாமா இல்லை ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் போடலாமா? பரவாயில்ல, இப்போ ஒரு டைம் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். இந்த மாதிரி விண்டோ தான், மற்றதெல்லாம் நமக்கு செட் ஆகாது.